தமிழ் சினிமாவோட இருதுருவம்னு சொன்னாலே மக்கள் திலகம் and நடிகர் திலகம் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒரு தனி பாணியில நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜியா மாறி சிவாஜி எம்ஜிஆரா மாறி நடிச்ச ரெண்டு படம் இருக்குங்க. எம்ஜிஆர் படம்னாலே மக்களுக்கு உதவி செய்யறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கறது, மக்கள் பிரச்சனை தீர்க்க பாடுபடுறதுன்னு ஒரு ஜனரஞ்சகமான ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதோட இல்லாம அவரோட படங்களை புகைப்பிடிக்கிற மாதிரியோ மது அருந்துற மாதிரியோ எந்த ஒரு காட்சியும் இருக்காதுங்க. அதே மாதிரிதான் சிவாஜி படம்னாலே நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி கதையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட சிம்ம குரல்ல எந்த ஒரு நீண்ட வசனமா இருந்தாலும் அது அசராம பேசியும் சென்டிமெண்ட் காட்சிகள்ல அவரோட அபாரமான நடிப்பு திறமை மூலமா மக்களோட மனசுல நடிப்பு பல்கலைக்கழகம்னு இடம் பிடிச்சவருங்க. இப்படி நடிச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள் போய், ஐயா நீங்க சிவாஜி மாதிரி நடிப்புக்கு முக்கியம் கொடுத்து ஒரு படம் நடிங்கன்னு சொல்ல, அவரும் இவங்க பேச்சு கேட்டு பாசம்னு ஒரு படம் நடிச்சு கிளைமேக்ஸ்ல இறந்துடுவாருங்க. அந்த படம் பெரும் தோல்வியாச்சு. அதே மாதிரி சிவாஜி கிட்ட போய் நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஜனரஞ்சகமா நடிங்கன்னு சொல்ல, அவரும் இவங்க பேச்சு கேட்டு தங்க சுரங்கம்னு ஒரு படம் நடிச்சு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த ரெண்டு படத்தையும் இயக்கியவர் டி.ஆர். ரமண்ணா அவர்கள் தாங்க.